ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சிறகடிக்க ஆசை செய்தியில் அடுத்த என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, விஜயா பண்ண காரியத்தில் கடுப்பான அண்ணாமலை முத்து மீனாவோட 5 லட்ச ரூபா கடனை நீ தான் கட்டி ஆகணுன்றாரு. அதை கேட்ட விஜயாவுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. எப்படியாவது நேக்க அந்த பிரச்சனையை உலட்டி விட்டுலாம் பார்க்குறாங்க. ஆனால் அண்ணாமலை அவர் முடிவில் ரொம்ப உறுதியாக இருப்பார். லாஸ்ட்டாக விஜயா போய் மனோஜிட்ட பணம் கேட்பாங்க. ஆனால் மனோஜ் என்கிட்டலாம் பணம் இல்லைன்றாரு. அடுத்து ரோஹினிட்ட பணம் கேட்குறாங்க. ரோஹினியும் பணம் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக விஜயா ஒரு அதிரடியான முடிவு எடுக்கிறாங்க. டே மனோஜ், இதுக்கெல்லாம் ஒரே வழி தான் இருக்குது. உடனே மலேசியாவுக்கு டிக்கெட் போடு, நான் சம்மந்தியை பார்த்து பேசி எப்படியா பணத்தை வாங்கிட்டு வரேன்றாங்க. அதை கேட்டால் ரோஹினிக்கு பயங்கர ஷாக் ஆகும். ஆன்ட்டி என்ன சொல்றீங்க, அதெல்லாம் சாதாரண விஷயம்ல, நடக்கிற காரியம்லன்னு சொல்லிட்டு சமாளிக்க பாக்குறாங்க. ஆனா விஜயா ரொம்ப பிடிவாதமா இருப்பாங்க. லாஸ்டா ரோஹினி இப்ப என்ன ஆன்ட்டி, உங்களுக்கு பணம் தானே வேணும், அந்த பணத்தை நான் ரெடி பண்ணி தரேன்றாங்க. அப்ப கூட விஜயா புதுசா ஒரு குண்டை தூக்கி போறாங்க. இங்க பாருமா, நீ எனக்கு 3 லட்ச ரூபா பணத்தை ரெடி பண்ணி கொடுத்தா போதும். அந்த காணாம போன 2 லட்சத்தை யார் தருனாங்கன்னு நான் கண்டுபிடிக்கணும். அது சம்பந்தமா நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்றாங்க. அதை கேட்ட ரோஹினிக்கு இன்னும் தலைவலியா இருக்கு. ஏன்னா போலீஸ் கேஸ்ன்னு போனா அவங்க மாட்டிப்பாங்கல்ல. அதனால அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக ரோஹினி புதுசா ஒரு பிளானை போட்டு பார்வதியை பார்த்து பேசுறதுக்காக வராங்க. இதுக்கிடையில அவங்க தாலி செயினை வித்து 5 லட்ச ரூபா பணத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க. அதோட தான் இன்னைக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, ரோஹினி பார்வதிட்ட சொல்றாங்க, ஆன்ட்டி நீங்க பாட்டு முத்துட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டீங்க. அதனால வீட்டுல எவ்வளவு பிரச்சனை தெரியுமா, எங்க அத்தை பாவம் எல்லாரும் முன்னாடி ரொம்ப அசிங்கப்பட்டாங்க. அங்கிள் வேற ஆன்ட்டிட்ட முத்து மீனாவோட 5 லட்ச ரூபா கடனை நீ தான் கட்டணும்னு சொல்லிட்டாரு. எங்க அத்தை ரொம்ப பாவம்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. கடைசியா ரோஹினி நைஸா சொல்றாங்க, ஆன்ட்டி இந்த பிரச்சனையில இருந்து எங்க அத்தையை நான் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன், அதுக்கு உங்களோட உதவி வேணும்ன்றாங்க. பார்வதியும் என்னமா உதவி பண்ணணும்னு கேட்பாங்க. ரோஹினி அவங்க பிளானை எக்ஸிக்யூட் பண்றாங்க. ஆன்ட்டி நானே எங்க அத்தைக்கு தேவையான எல்லா பணத்தையும் ரெடி பண்ணி தரேன்னு சொன்னேன். ஆனா எங்க அத்தை தான் ஒத்துக்கல. எனக்கு 3 லட்ச ரூபா பணம் போதுமா, அந்த காணாம போன 2 லட்ச ரூபா பணத்தை நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து கண்டுபிடிச்சுக்கிறேன்னு சொல்றாங்க. நீங்களே சொல்லுங்க, போலீஸ் எப்ப கண்டுபிடிக்கிறது? அது வரையும் முத்து சும்மா இருப்பாரா? திரும்ப திரும்ப எங்க அத்தையை அசிங்கப்படுத்திட்டே இருப்பாரு. அதெல்லாம் என்னால பார்க்க முடியாது. அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு ஆன்ட்டி. நான் உங்கள்கிட்ட 2 லட்ச ரூபா பணம் தரேன். நீங்க என்ன பண்றீங்க, எங்க அத்தைகிட்ட பணம்லாம் காணாம போல, இங்க தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த 2 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துருங்க. எங்க அத்தையும் முத்துட்டு அந்த பணத்தை கொடுத்து பிரச்சனையை முடிச்சிருவாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. பார்வதி அதுக்கு சம்மதிக்க போறாங்க. கடைசியா நடக்குதுன்னா, விஜயா கேட்ட 3 லட்சத்தை ரோஹினி கொண்டு போய் கொடுக்குறாங்க. விஜயாவும் அந்த பணத்தை முத்துட்ட கொடுப்பாங்க. அந்த டைம் பார்த்து பார்வதி கால் பண்ணி, விஜயா பணம்லாம் ஒன்றும் காணாம போல, அந்த 2 லட்சம் இங்கே தான் இருக்குன்றாங்க. விஜயாவும் அந்த பணத்தையும் வாங்கிட்டு முத்துட்ட கொடுத்து பிரச்சனையை முடிச்சு வைப்பாங்க. ரோஹினி பண்ண காரியத்துக்கு அவங்களுக்கு 5 லட்ச ரூபா தண்ட செலவு. பாக்குறதுக்கு நல்லா தாங்க இருக்கு. இதெல்லாம் பத்தி உங்க கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூஸ் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே கொண்டு சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.